வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பஞ்சாயத்து ரோட்லேருந்து தார் ரோட்லேருந்து ஒரு 150 அடி தள்ளி 3 ஏக்கர் 25 சென்ட் ஃபுல்லுமே நெல் வயலுங்க. விற்பனைக்கு வந்திருக்குங்க. மண் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செம்மண் பூமி. இது மண் பிரச்சனை இல்லை, மண் ஓரளவுக்கு நல்ல மண். பார்த்திங்கன்னா இடம் பார்த்திங்கனாக்க தெற்குலேருந்து வடக்கு நோக்கி நீள்வாக்கில் அமைஞ்சிருக்கு. கிணறும் பார்த்திங்கனாக்க கிழக்கு பக்கமாக அமைஞ்சிருக்குங்க. அதனால் ஈசானிய மூலை கிட்டத்தட்ட பக்கமாக அமைஞ்சிருக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல இடம். இது தார் சாலையிலேருந்து பார்த்திங்கனாக்க ஒரு லாரி கார் போகிற அளவுக்கு நல்ல மண்பாதை, அகலமான மண்பாதை இருக்குது. அது அவங்களுடைய சொந்த லேண்டிலே விட்டுருக்காங்க. இந்த லேண்ட் ஓனருக்கு கொஞ்சம் அதிகப்படியான நிலங்கள் இருக்குது, தோட்டம் இருக்குது. அதிலிருந்து நமக்கு கட் பண்ணி 3 ஏக்கர் பாதைக்கும் கிழக்கு பக்கம் உள்ளதை கொடுக்குறாங்க. அதில் தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு காப்பில் உள்ள தென்னை மரங்கள் ஒரு 10 தென்னை மரங்கள் இருக்குது. இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு வயல் வெங்காயம் ஏற்கனவே நடவு செய்திருக்காங்க. பாருங்கள், இந்த கரையில் பார்த்தீங்கன்னா மண் தெரியும், செம்மண் சாயலுங்க. ஆனால் சரியான மழை காற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீடியோ எடுக்கிறதுக்கும் நாள். அதனால் ஃபுல்லாக வயலில் தண்ணி நிற்கிது. பாருங்கள், இந்த ஏரியா முழுசுமே ஃபுல்லுமே நெல் வயலுங்க. இப்போ சம்மர் சீசனு அப்படி இருந்தும் ஃபுல்லாக நெல் நட்டுருக்காங்கன்னா பார்த்திங்களேன் எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்குன்ட்டு. அதனால் வற்றாத தண்ணீரோடு அமைஞ்சிருக்குங்க. தண்ணீர் பிரச்சனையே இல்லை இந்த ஏரியாவில். முப்போகமும் நெல் விளையக்கூடிய ஏரியா. அது மாதிரி வேறு எதுவும் மரப்பயிர் எதனாச்சும் வேணுனாலும் நம்ம செய்துக்கலாம். அது மாதிரி அருமையான இடம். பாருங்கள், பார்த்திங்கன்னா மண்ணில் நல்ல மண் தாங்க. அது மாதிரி ஈசானியம் பார்த்திங்கன்னா சற்று இழுத்துருக்கிற மாதிரி இருக்கும். வாஸ்துக்காக ஈசானியம் சற்று இழுத்துருந்தாலும் பரவாயில்ல தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் நல்ல அருமையான பூமி. ஏன்னா நிறைய பேர் எங்களுக்கு கொஞ்சம் ரேட்டும் ரீசனபிளாக இருக்கணும், ஒரு 3 ஏக்கர் வேணும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. பாருங்கள், இது 3 ஏக்கர். என்ன அளந்து கொடுத்தாங்கன்னா அதுக்குண்டான அமௌண்ட்டு கொடுத்துடலாம். மற்றபடி இப்போ நெல் ஃபுல்லாக அறுவடை ஸ்டேஜில் இருக்குது. இது அறுவடை முடிஞ்சது அடுத்ததுமே உடனே கூட நம்ம நஞ்சை ஓட்டி பயிர் நடவு செய்திடலாங்க. அந்தளவுக்கு தண்ணீர் சிறப்பாக இருக்குது இந்த ஏரியாவில். இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தம்மம்பட்டியிலேருந்து, சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியிலேருந்து துறையூர் செல்லும் சாலை உப்ளியாபுரம் பக்கமாக அமைஞ்சிருக்குங்க. ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வருங்க. அதனால் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை. தார் ரோட்லேயே வேஸ்ட்டாக அந்த ஒரு 100 to 150 அடி வரும். அதில் உள்ளே போனோம்னா லேண்டு. இந்த லேண்டில் என்ட்ரன்ஸ்லேருந்து நீள் வாக்கில் லாஸ்ட் வரைக்குமே பாதை இருக்குது. அந்த பாதையை பொது பாதையாக விட்டுருவாங்க. நமக்கும் பாருங்கள், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இந்த லெஃப்ட் சைடு உள்ள நெல் வயலுக்கும் 2 பேருக்கும் பொது பாதையாக விட்டுருவாங்க. அதனால் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அருமையான தண்ணீர் வளம், மண் வளம் போன்ற அனைத்து வசதிகளுமே அருமையாக இருக்குது. வீடு மட்டும் கிடையாதுங்க, நம்ம தான் இதில் ஏதாச்சும் வீடு வேணும்னா ஏற்பாடு செஞ்சுக்கணும். மற்றபடி இடம் பார்த்திங்கனாக்கா நல்லா அருமையான இடம். தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். மற்றபடி சொல்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க, கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்குது. டைரெக்டு ஓனர்கிட்டே இருக்குது. மற்றபடி அட்வான்ஸ் கட்டியோ மற்றபடி டோக்கன்லேயோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது, கிரயத்திலே இருக்குங்க. நேரடியாக நீங்கள் ஓனர்கிட்டே ரேட்டு பேசி ஃபைனல் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.